இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஃபில்டர் செட்டப் தான் பண்ண போகிறோம். அந்த பாண்ட் மேக் பண்ண வீடியோ பார்க்கறத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம தொட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாண்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில்டர் மேக் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஃபில்டர் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள். பிவிசி ஐட்டம்லாம் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது போக மோட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி ரெடி பண்ணி பிறகு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அளந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். பைப்பில் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பைப்பை வந்து. இங்கே வந்து தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன். இது என்னென்ன பொருள் நான் செய்யும் போது அப்படியே உண்டான்னு சொல்லுவேன். இப்போ இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஆக்ஸா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஆக்ஸா பிளேட் யூஸ் பண்ணி தான் கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணிட்டு ஒன்று வந்து காமிக்கேன். இப்போ பைப்பை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கட் பண்ணியாச்சு. இது மாதிரி இன்னொரு இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைப்பை வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணோம். உங்களை ஜாயின் பண்ணது எப்படின்னு காமிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு டீ இருக்குது பார்த்தீங்கன்னா பழைய பைப் தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். இந்த பைப் எதுக்கு வைக்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது வந்து காமிக்க உங்களுக்கு இதை வைக்கும் போது தெரியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பைப்பு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வந்து இதுக்குள்ளே வைக்கணும். இதுக்குள்ளே வழியாக தான் தண்ணி வந்து வெளில வந்து வரும். அதாவது இந்த ஃபில்டர் டேங்க்குள்ளே வருதுக்காண்டி இந்த பைப் வந்து ஃபில்டர் டேங்க் அடியில் பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து இருக்கும். அதுக்குள்ளே தண்ணி வரதுக்காண்டி இந்த பைப்பு. இப்போ தண்ணி வந்து இதுக்கு வந்து முட்டிடும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வி மணி கட் பண்ணிக்கலாம். ஒரு கட் பண்ணிட்டு காமிக்க எப்படி கட் பண்ணியிருக்கோம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பைப் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே வந்து இப்படி வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டிடுவோம். இப்போ ஒட்டுது எப்படி காமிக்க. நம்ம ஒட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் 743. இது பார்த்தீங்கன்னா ப்ளெக்ஸுக்கு ஒட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை தான். இதே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸையும் வந்து கோலப்படி வச்சா வந்து ஒட்ட போகிறோம். இந்த பஸ்ஸைக்கு பதிலாக எம்சியில் வந்து யூஸ் பண்ணலாம். எம்சியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட இந்த பஸ்ஸை இருக்குது. அதனால் இதை வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒட்டியாச்சு பாருங்கள். நல்லா ஒட்டியாச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் இன்னொரு ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெண்டு வந்து போட போகிறோம். இப்போ இந்த பெண்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ரெண்டாவது வந்து கழுவிக்கலாம். இந்த பெண்டை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வந்து மாட்டணும். இதை வந்து இப்படி வந்து நல்லா மாட்டிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பைப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த பைப் வந்து இந்த பைப் வந்து இது மேலே வந்து மாட்டிக்கலாம். இப்படி வந்து மாட்டிக்கிட்டு மாட்டிட்டு வந்து காமிக்க. A few minutes later. இப்போ இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரில் தான் அடுத்த பைப் வந்து மாட்டணும். அது வந்து எப்படி மாட்டதான் காமிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வந்து பைப் வந்து ஒட்டி வச்சிருக்கேன். ஆல்ரெடி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைப்பாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைப் வந்து ஒட்டியிருக்கேன். கட் பண்ணி எடுத்து காமிக்க பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ரெடிசர் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த ரெடிசரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்படி மாட்டிக்கலாம். அதுக்கான இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பைப் மேலே வந்து இந்த பைப் வந்து மாட்டிக்கலாம். ஒரு டீ வந்து எடுத்து வச்சிருக்கேன். டீயில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கேனை வச்சு ஒட்டி வச்சிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பைப் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த லென்த் பைப்பை கட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பைப் வந்து இது மேலே வந்து மாட்டிக்கலாம். எல்லாத்தையும் மாட்டிட்டு உடனே வந்து காமிக்க. இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வயர் வந்து டேமேஜ் ஆயிரும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரிக்கு வந்து கொஞ்சம் ஒட்டி வச்சிருக்கேன். இந்த வேறு டியூப்லாம் வச்சு உள்ளே வந்து நீங்களும் இந்த மாதிரி மோட்டர் வந்து வாங்காதீங்க. இந்த மோட்டர் வந்து தயவுசெய்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டு குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மோட்டர் வந்து வாங்காதீங்க. கொஞ்சம் விலை கொண்டு வந்து நல்ல மோட்டரை பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து வாங்கிட்டு அதனால் இப்போதைக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து அப்டேட் வந்து பண்ணிடலாம். வேறு மோட்டர் வாங்கி இது வந்து ஓடுற வரைக்கும் ஓடட்டும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உடனே மாட்டிட்டு காமிக்க. A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து மாட்டியாச்சு பாருங்க எப்படி மாட்டியிருக்கேன்னு. இப்போ இந்த பைப்பையும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச பைப்பையும் பார்த்தீங்கன்னா மாட்டணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எள்ளு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த எள்ளை யூஸ் பண்ணி வந்து மாட்டிக்கலாம். நம்மளோட பைப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல் வியூ வந்து பாருங்கள் எப்படி வந்து ரெடி பண்ணியிருக்கோம்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து இது ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்த வந்து மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளோட பைப்பில் பார்த்தீங்கன்னா மோட்டரையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இதை வந்து ஒட்டியாச்சு நல்லாவே அந்த கேன் வச்சு ஹீட் பண்ணதை. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்லா ஃபுல்லாக வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த ஃபில்டர் டேங்க் வந்து ஒரு டேங்க் வந்து தேவைப்படும். அதுக்காண்டி நம்ம இந்த டப்பு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது, அழுக்காக வந்து இருக்குது. அதை வந்து கழுவி வந்து எடுத்துக்கலாம். அது வேறு ஓட்டை வந்து போடணும். ஓட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஓட்டையும் கீழே ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கலாம். அந்த ஓட்டை எதுக்காண்டி போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வெளில அவுட் ஆகுதுக்கும், இன்னொரு ஓட்டை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும் போது தண்ணியை பார்த்தீங்கன்னா வெளில வந்து எடுத்து விடணும். அதுக்காண்டி இன்னொரு ஓட்டை வந்து போட போகிறோம். அதை வந்து போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கேன். A few minutes later. இப்போ கேனில் பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்து போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல மேலே வந்து ஒரு ஓட்டை போட்டிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஓட்டை போட்டிருக்கோம். கீழே இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ரெண்டு ஓட்டை தான் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு ஓட்டையில மாட்டதுக்காண்டி பைப் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து மாட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மேலே உள்ள ஓட்டையில் மாட்டதுக்காண்டி இந்த ரெண்டு இது எடுத்து வச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த உள்ள ஓடி வந்து வச்சுக்கலாம். இந்த உள்ளோடி வச்சுட்டு இன்னொரு மரம் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த இதை வச்சு இங்கிட்ட வந்து மாட்டி விட்டுக்குவோம்.
இப்படி பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பைப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பைப் வந்து இதில் வந்து மாட்டி விட்டுக்கலாம். அவ்வளோ மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம எண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு எள்ளு வந்து போட்டுக்கிடுவோம். நம்மகிட்ட வந்து பழைய எள்ளு ஒன்று இருக்குது. இதை வந்து இப்படி போட்டு விட்டுக்கலாம். இதை வந்து கடைசியாக வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டையில் வந்து மாட்டணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா உள்ள ஓடி வந்து விட்டுக்கலாம். இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெளில வந்து எடுத்துக்கணும். இப்படி எடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒட்டணும். அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒட்டணும். ஒட்டிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா பசையை போட்டு ஒட்டியாச்சு. பாருங்கள், உள்ள ஓடி வந்து பசை போட்டிருக்கோம். இதில் வந்து வெள்ளை ஓடி வந்து போடலை. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பசையை போட்டு நல்லா வந்து ஒட்டியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது மாதிரி இந்த சைட்லேயும் உள்ள ஓடியும் பார்த்தா ஒட்டியாச்சு. இல்லை பாருங்கள், உள்ளே வந்து ஒட்டிட்டோம். இப்போ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டேங்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாளி வச்சு அதுக்கப்புறம் செங்கல் வச்சு அது மேலே இந்த ஃபில்டர் டேங்கை வந்து வச்சுட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேனை வந்து அறுத்து ஹீட் பண்ணி ஒட்டியாச்சு. இதில் வந்து தண்ணி வந்து லீக் ஆகாது. இப்போ பைப்பை பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து வச்சாச்சு. மோட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் டேங்க் இருக்குது. ஃபில்டர் டேங்க்குள்ள செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைடு இங்கனுக்குள்ளே வந்து உளுந்து மோட்டர் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. இப்படி ஆப்போசிட் சைடில் மோட்டர் வந்து இங்கே வந்து ஃபில்டர் செட்டப் பண்ணிங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து சூப்பராக நடக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து ரெண்டையுமே வச்சுருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வைக்காதீங்க. இந்த இடத்துல மோட்டரும் இந்த இடத்துல தண்ணி அவுட்லெட்டையும் வச்சுருவாங்க. அப்படி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வைக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மீடியா வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மீடியா எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா செங்கல் தான் எடுத்து வச்சுருக்கேன். செங்கல் நொறுக்கி வந்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய துணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜவுளிகள் நம்ம ட்ரெஸ் எடுத்தோமா அந்த உள்ள ஸ்பாஞ்சு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். வலை வந்து இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஃபில்டர் க்ளீன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இப்போ வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ அவங்க எப்படி ஆட் பண்ணது பார்க்கலாம் ஒன்றுனா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளே வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா செங்கல் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பழைய துணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு நெட் ஒன்று வச்சிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டைல்ஸ்கள் வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். டைல்ஸ்கள் எதுக்காண்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்காண்டி தான் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய ஃபில்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ கூழாங்கல் வந்து இல்லை, அதனால் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டைல்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கையில் வந்து அறுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எதாவது வேறு கல் எதாவது வெயிட்டுக்கு எதாவது வச்சுக்கோங்க. நீங்கள் செஞ்சால் அதாவது டேங்கை நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ப்ளக்கை பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சை போட்டோன்னே மோட்டர் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். இந்த இருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு சுவிட்சை போட்டு விட்டு காமிங்க. பட் சுவிட்சை போட்டு விட்டோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து வெளில வந்து எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆகட்டும். இப்போ வந்து சுவிட்சை வந்து போட்டு விடுதேன் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த கேன் சேப்புலர் மூடி பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து மேலே வருது. அது இப்போ வந்து சுவிட்சை போட்டு விட்டுக்கிட்டேன். சுவிட்சை போட்டு விட்டேன். தண்ணி பார்த்தீங்கன்னா அது இப்போ லைட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து திறந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து வந்திருக்குது. லைட்டாக வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும். கொஞ்சம் தூசியும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கு. இப்போ திறந்து விட்டு காமிக்க பாருங்கள், தண்ணி வந்து நல்லாவே வருது. கொஞ்சம் வந்து திறந்து விட்டுக்கிடுவோம். தண்ணியை வந்து வெளில எடுக்கணும். ஏன்னா இப்போ தூசி வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம உள்ளே அந்த கல் போட்டு நம்மளை செங்கல் அதனால அந்த தூசி தான். இதை கொஞ்சம் அடைச்சி வச்சுருவோம். கொஞ்சம் நிறைஞ்சதுக்கப்புறம் திறந்து விடுவோம். அப்போ தான் உள்ளே இருக்க எல்லா அழுக்கும் பார்த்தீங்கன்னா வெளில வந்து வந்துடும். இப்போ தண்ணி நிறைய உங்கள்கிட்ட வந்து காமிக்கேன். A few minutes later. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து. இப்போ வந்து இதை வந்து திறந்து விட்டுக்கலாம். திறந்து விட்டு எல்லா தண்ணியும் வெளில வந்து எடுத்து விட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா திறந்து விட்டாச்சு. எல்லா தண்ணியும் கீழே வந்து வந்துக்கட்டும். இப்போ வந்து அடைச்சிடலாம். தூசி வரது பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா வந்து திறந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள இருக்க அழுக்கு பார்த்தீங்கன்னா வெளில வந்து வந்துடும். நம்ம டேங்கையும் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு க்ளீன் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நினைஞ்சிக்கிட்டோம். உள்ள தண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அங்கே ஒரு பிளாக் கலர் மார்க் தெரியும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணியோட கொஞ்சம் உயரமாக அந்தளவுக்கு இப்போ தண்ணி வந்து ஊற்றணும். தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்ற பின்னாடி நிறைஞ்சதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய போகுது பாருங்கள். தண்ணி மேலே வர வந்துருச்சு. உங்களுக்கு உழம் போது காமிக்கேன். இப்போ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா உழார முடிச்சிருச்சு. பாருங்கள் எப்படி விழுதுன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து தண்ணி வந்து வேகமாக உழார முடிச்சிடும். இப்போ நம்ம ஃபில்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி தான் மறக்காம லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம் மறக்காம அதே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.